புருஷனுக்கு பணிவிட பண்றத பத்தி பேசிட்டு இருக்கேன். அது சில பேருக்கு புரியல. அதை கேட்டாவது தாலிபாய்க்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன விஜய்? என்ன சொல்லுமா? என்ன சொல்லுமா? என்ன சொல்லு? என் தாலியை காணோம். தாலி காணோமா? எங்க போயிருக்காது? இங்க தான் இருக்கு. அழாத கடச்சுறோம். அழாத. எங்க போயிருக்காதுமா? இங்க தான் இருக்கு. நீ அழாத. இங்க பாரு. எங்க போயிருக்காது. இங்க வா. இங்க வா. சமாதானப்படுத்து. அழாத. ஏன் பாரு? என்ன விசாரிமா? இங்க பாரு. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. காலையில எந்திரிக்கும்போது தாலி இருந்துச்சா? சரிமா, அழாத. கடைசியா எப்போ பார்த்தா விசாரிமா? கடைசியா எப்போ பார்த்த? நீ குளிக்க போகும்போது தாலி இருந்துச்சா? தெரியல. அம்மா விஜய் கவலைப்படாதம்மா, பதட்டப்படாத. இங்க தான் இருக்கோம். தேடி பார்க்கலாம் வாங்க. எங்க இருக்கீங்களே? வாங்க தேடி வாங்க தேடி பார்க்கலாம் வாங்க. வாங்க. அழாதப்பா, அழாத. எங்க போயிருக்க போது இங்க தான் இருக்கோம். இரு பார்க்கலாம், அழாத, கவலைப்படாத. தேடு. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடு மாப்ள. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடு. கவலைப்படாதம்மா, இது எங்கேயும் போகாது, கிடைச்சிரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. தேடிட்டு இருக்காங்கல்ல, கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. மாப்ள நல்லா தேடுங்கம்மா. அந்த பக்கம் தேடுமா, அந்த பக்கம் தேடுமா. அழாதம்மா. அங்க பா. டேய் நல்லா தேடுறான். இங்க இருக்கு. எங்க? என்னது? இருக்கா? எங்க? இருக்கமா? இங்க பாருங்க. போகும்போது. இந்த என்னம்மா? விஜய், கிடைச்சிருச்சுல, அப்புறம் ஏன் அழுகுற? அழாதம்மா விஜய், அழாதம்மா, அழாத. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாமா. அபசகுனமா ஆயிடுச்சு. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. விஜய் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சாமி முன்னாடி நின்னு மனசார நினைச்சுக்கிட்டு தாலி கட்டிக்கோ. சாமி வாங்க. கோபிக்கு ஒண்ணும் ஆகாது, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ்வளவுதான் விஜய், இனி ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அண்ணா. என்னம்மா? எனக்கு என்னமோ என் மனசு இன்னும் முழுசா சமாதானம் அடையல. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. சரி, நான் வேணா போய் ஆபீஸ் போன் பண்ணி மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு வந்துடுறேம்மா. மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி ஈஸ்வரி, விஜய் கூட்டிட்டு வா, தலைப்பினி விடலாம். வாமா விஜய். ஹலோ சார், இது குயின் ஷீபா கார்மெண்ட்ஸுங்களா? ஆமாம் சார், உங்களுக்கு யார் வேணும்? சார், அங்கே சூப்பர்வைசர் கோபி தான், கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? அவர் இன்னும் வரலையே சார். இன்னும் வரலீங்களா? ஆமாம் சார், இன்னும் வரல. பட் வர நேரம் தான். ஒரு ½ hour கழிச்சு ஃபோன் பண்ணுங்களேன். என்னாச்சு அண்ணா? ஃபோன் பண்ணீங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுமா? இன்னும் கோபி அங்கே வரலையாமா? என்னம்மா விஜய், ஒண்ணுமில்ல, கவலைப்படாதம்மா. இல்லண்ணா, எனக்கு என்னமோ மனசு சரியில்லை. அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஏமா விஜய், கோபி ஆபீஸ்க்கு தானே போயிருக்கான். சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட போறான். வந்த பிறகு பார்த்துட்டா போகுது. அண்ணா, எனக்கு இப்பவே அவரை உடனே பார்க்கணும் போல இருக்குண்ணா. எனக்கு அவ சங்கடப்படுறால, கூட்டிட்டு போங்களேன். ஆமாங்க, சாயந்தரம் வரைக்கும் அழுதுட்டே இருப்பா போல இருக்கு. சரி, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு கேக்குறல்ல, ஒரு யோசனை சொல்லு. அட ஏன் சாகர, நீ வேற தேவையில்லாம சும்மா பேசி. ஏற்கனவே தங்கச்சி மனசு நொடிஞ்சிருக்குது, இப்போ போய் பாருங்க, ஆளுக்கு தேவையில்லாம பேசாதீங்க மாப்ள. அவளை கூட்டிட்டு கோபி ஆபீஸ்க்கு போங்க. சரி வாமா போலாம். நிர்மலா, பர்ஃப்யூம் எடுத்துட்டு வா. வரேங்க.
விசில். கொஞ்சமாவது மனசுல குற்ற உணர்ச்சி இருக்கான்னு பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு எந்த சங்கடமும் இல்லாம அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு. நாம தான் கடந்து தவிச்சுட்டு இருக்கோம். டேய் சும்மா இருடா. அவர்தான் உடனே வேற வேலை கிடைக்கும் சொல்றாருல. என்னடா இது? தெரியல, ஏதோ கால் டாக்ஸி மாதிரி இருக்கு. நிர்மலா, அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. ஏன் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லாம? ஐ அண்டர்ஸ்டாண்ட் நிர்மலா. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, இங்க உள்ளவங்களுக்கு தான் உன் புருஷனோட மதிப்பை பத்தி தெரியல. ஆனா நீ தெரிஞ்சுக்கணும், இந்த வேலையெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். புரியுதா? கிளம்புறேன். பை ஆண்டி. எங்க போறீங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டு வா நிர்மலா. இங்க பாரு, நான் கிளம்புறப்ப எங்க போறேன் எதுக்கு போறேன்லாம் கேட்க கூடாது. நான் கிளம்பி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு கேட்டுக்க சொல்லு. ஓகே நிர்மலா, நான் கிளம்புறேன். பை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நிர்மலா, கால் டாக்ஸி எடுத்துட்டு இப்ப எங்க போறாரு? இது மாதிரி அவர் போன உடனே எங்க போனான்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டு மூட் அவுட் பண்ணிட்டேன். நீ அவர மாதிரியே பேசாத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க போறாரு? வேலை தேட போறாரு. வேலை தேடுறதுக்கு கால் டாக்ஸில போறாரா? மனசுல துளி கூட கவலை இல்லாம மாப்பிள்ளை என்னமா இவ்வளவு சாதாரணமா இருக்காரு? என்னமா இதெல்லாம்? எனக்கு என்னன்னா, அவர் பொய் சொன்னது கூட மன்னிச்சிடலானே. பொய் சொல்லிட்டமேன்னு எந்த ஒரு கவலையும் மனசுல இல்லாம அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு. அதான் கஷ்டமா இருக்கு. அண்ணே, அவர்தான் அடுத்த வேலை ஈஸியா கிடைச்சிட்டு சொல்றாருல்ல. வேலை பாக்குறது இப்ப பிரச்சனை இல்லை நிர்மலா. அவர் குணமும் நடவடிக்கையும் தான் பிரச்சனை. அவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி ஒன்றும் தெரியலடா. நானும் ஒரு கெட்டவர்னு சொல்லலனே. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். போஸ் அண்ணன் கூட கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வேலை வெட்டி இல்லாம தான் இருந்தாரு. ஆனா அதுக்காக அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு. அவர் குணம் என்ன? காசு பணத்தெல்லாம் மிஞ்சினது இல்லையா அது? ஆனா இவரு மச்சானுங்க கிட்ட பேசுற மாதிரியா பேசிட்டு போறாரு. இப்ப ஏதோ அவர் பெரிய முதலாளி மாதிரியும் நானும் நீங்களும் அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற மாதிரில பேசிட்டு போறாரு. ஏண்டா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சு போயிருக்கு? யாரோட யாரை இணைச்சு வச்சு பேசிட்டு இருக்க? அந்த பிச்சைக்கார பைய போசும் என் மருமகனும் ஒன்னா? இவரோட சுண்டு விரல் நகத்துக்கு பெருவ நடாத படிக்காத தற்குறி பைய. இத பார், இனிமே இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத. மாமா, அவன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தாமா சொன்னான். எந்த காரணத்துக்கும் அப்படி பேசக்கூடாது. ஆமா தாயே, மன்னிச்சிருமா. உன் மருமக ரொம்ப பெரிய ஆளு. அந்த ஆளுகிட்ட நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அண்ணே போதும். அவரை பத்தி பேசுற அளவுக்கு அவர் ஒன்னும் மோசமானவர் இல்ல. கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்காரு, அவ்வளவுதான். செல்வம் சொல்றத தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. அவன் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. டேய் எல்லாம் இருக்கட்டும்டா. ஆனா 1000 இருந்தாலும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை, நம்ம நிர்மலாவோட புருஷன். அவர் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வெளியில தெரியக்கூடாது. நான் சாதாரணமா இத சொல்லலடா. அவரை பத்தி நாம விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அதுலயும் சரோவுக்கு மாப்பிள்ளைய பத்தி இந்த மாதிரி வேலையில இல்லைங்கிற விஷயமே தெரியக்கூடாதுப்பா. அவரோட கௌரவத்தை நாம தான் காப்பாத்தணும். என்ன வெறுமன தலையாட்டாத. நான் சொல்றது ஏன் மேல சத்தியம். இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இன்னைக்குள்ள முடிச்சாகணும். இதை முடிச்ச உடனே என்னாச்சு விஜய்? விஜய் என்னாச்சு? விஜய் விஜய் ஏன் விஜய்? இங்க பாரு விஜய், ஏன் அழுகுற? சொல்லு, ஏன் அழுகுற? என்ன மாமா, என்னாச்சு மாமா? அது ஏன்டா கேக்குற கோபி? விஜயோட தாலி எங்கே கழண்டு விழுந்துருச்சு. பாவம் விஜய் ரொம்ப மனசு ஒடிச்சு போயிடுச்சுடா. நாங்க எல்லாருமே கலங்கி போயிட்டோம்டா. எப்படியோ ஒரு வழியா தாலி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு உயிரே வந்துச்சுடா. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சுடா.
ஆபீஸ் ஃபோன் பண்ண நீ இன்னி வரலன்னு சொன்னாங்க. விஜய்க்கு வீட்டுல இருப்பு கொள்ளல, உடனே உன்னை பார்த்தாங்கன்னு ஒத்த கால் நினைச்சு அதான் சரி வான்னு கூட்டு வந்துட்டேன். விஜய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறது இன்னைக்கு தாண்டா எங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பாடுற அவ கண்ணீர். விஜய் இன்னும் அழுதுட்டு இருக்க? அதான் உன் புருஷன் முன்னாடி பல நின்று இருக்கான்ல. விஜய் இது உனக்கே நியாயமா? இத்தனை பேத்துக்கு முன்னாடி அவனை கட்டி பிடிச்சிருக்கிய, மத்த பொண்ணுக்கு மனசு என்ன பாடுபடும். கோபி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கோ. முதல்ல 2 பேரும் கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்பதான் விஜய் மனசு சமாதானப்படும். சரி மாமா. மாப்ளே சரின்னு சொல்லி இங்க நின்று எப்படி? கோயில் கிளம்புற வழியை பாருங்க, கிளம்புங்க. ஏய் என்ன விஜய், என்ன அந்த பக்கம் என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு கோபி? அது ஒண்ணும் இல்ல போஸ், விஜயோட தாலி காணாம போயிடுச்சு. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சிட்டோம். விஜய் ரொம்ப பதறி போய் அப்செட் ஆயிடுச்சு. கோபியை பார்க்கணும்னு சொல்லிச்சு, சரி வான்னு கூட்டியாந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னமோ ஏதோ நான் பயந்து போயிட்டேன். பாத்திலா கோபி, நம்ம வீட்டு பிள்ளையில இப்படித்தான் பாசத்தை கொட்டிருங்க. சில சமயத்துல மூச்சு முட்டி போயிரும் இதுக்கு பாசத்துல. ஆமாமா. அன்பால கட்டி போட்டுருங்க எங்க பிள்ளையெல்லாம். நெசம்தான். இப்பதான் கட்ட ஊத்துட்டேன். சரி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா அதான் கிளம்பிட்டாங்க. சரி சரி, கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லதுதான். கிளம்புங்க. வரேனே. அட வாங்க, நம்ம காப்பியை சாப்பிட. அட வாங்க சொன்னாங்க. யார் பேர் கர்ச்சனை? சாமி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட தாலி காணாம போய் உடனே கிடைச்சிருச்சு. இதனால இவருக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு தெரியல. அதனால என் மனசு பதறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? காணாம போன தாலி திரும்ப கிடைச்சிரு தொல்லியோ? அப்படின்னா உங்க மனசு திருப்திக்காக வேணா நீங்க செவ்வாய் வெள்ளியில அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏத்தி பரிகாரம் பண்ணிடுங்க. யார் பேர் கர்ச்சனை? கோபி கிருஷ்ணன். இருங்க. விஜயலட்சுமி சுவாதி நட்சத்திரம். விஜயலட்சுமி நாமதேயசே சுவாதி நட்சத்திராயாம் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிராப்தி ரஸ்து. என்னங்க குங்குமம் வச்சு விடுங்க. இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பார்க்கும்போது ஏதோ புது மாதிரியா பார்க்குற மாதிரியே இருக்கு. புது மாதிரினா? எனக்கு ஒண்ணு நீ பதறி போயிட்ட பத்தியா? அது புதுசு இல்லையா? கல்யாணமான இத்தனை நாளா உனக்கு என்னை பிடிக்கலையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சமயத்துல இதுல பெரிய குழப்பமே வரும். நான் நினைச்செல்லாம் தப்புன்னு இன்னைக்கு தான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஒண்ணுன்னா நீ எவ்வளவு தூரம் துடிச்சு போவன்னு என் கண்ணாலே பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ள சொல்ல தெரியல விஜய். என் மேல இவ்வளவு பாசமும் பிரியமும் வச்சிருக்க நீ சமயத்தில் என்னை போட்டு வதைக்கிறிய. என்னையும் வேதனைப்படுத்தி உன்னையும் வேதனைப்படுத்திக்கிறேன். விஜய், நீ எனக்கு முழுசா சொந்தமாகறதுல அப்படி என்ன தடை இருக்கு?
உங்ககிட்ட சமயத்துல நான் வெறுப்பு காட்டுற மாதிரி நடந்துக்கிறேன். என் மனசுல உங்க மேல எப்பவுமே வெறுப்பு கிடையாது. ஆனா என்னோட பிரியம் என் மனசுல மட்டும்தான் இருக்கு. என்னால இத எந்த விதத்திலயும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது விஜி. உன்னால ஏன் எல்லா விஷயங்களும் என்கிட்ட பகிர்ந்துக்க முடியல? ஏன் நீ முழுசா எனக்கு அது என்ன தடை? அதான் எனக்கு புரியல விஜி.